வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் கல்வி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Auto CAD 2016 டெக்ஸ்ட் டூல். ஓகே, டெக்ஸ்ட் டூலில் நம்ம எந்த விதமாக நம்ம வந்து இதில் டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் வந்து டூ மெத்தட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. ஒன்று மல்டி லைன் டெக்ஸ்ட், இன்னொன்று சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மல்டி லைன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், ட்ராயிங்கோட டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி வச்சுருக்கா யூஸ் பண்ணுறது அந்த மல்டி லைன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக நேம் ஏதாவது குறிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மல்டி லைன் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெக்ஸ்ட் எடிட்டர் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டோட டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட விட்த் ஆர் ஹைட். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டோட ஹைட்டை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டைல். ஓகே, ஸோ போல்டாக வேணுமா அப்படின்னா போல்டு இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா போல்டாக இருக்கா. ஸோ இதுவே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா அந்த போல்டு எடுத்து விடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போல்டு கொடுக்கலாம். ஸோ அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இட்டாலிக் மாடல்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லைன், ஸோ டாப்பில் ஒரு லைன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் பாடம் மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த ஓவர்லைன் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக் டாப், இந்த மாதிரி எத்தனை டைப்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக எனக்கு வந்து அப்பர் கேஸ் வேணும்னா அப்பர் கேஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்பர் கேஸ் மீன்ஸ் கேப்ஸ் லாக்கில் வரும். லோயர் கேஸ் வேணும் அப்படின்னா லோயர் கேஸ் எல்லாமே ஸ்மால் லாக்கில் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாடலில் உங்களால் கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னா ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்னா இந்த ஸ்கொயர் அப்படின்றதுல வரும். சப்ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஓகேங்களா? இது ரெண்டுமே வேணாம்னா நம்ம நார்மலாக கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட், டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதில் நிறைய ஃபாண்ட் மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட கலர், என்ன கலரில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் உங்களால் கொடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதோட ஃபாண்ட் மாடல் எல்லாமே உங்களால் மாற்ற முடியும். இது பேராகிராஃப் அப்படிங்கும்போது அது வந்து லெஃப்ட் சைடு அலைன் பண்ணுறதா ரைட் சைடு இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் வேர்டு, எக்ஸல் அதுலேயே வந்து இந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதே தான் இது புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ். ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு பண்ணணும் அப்படின்னா நம்பரிங் கொடுத்துக்கலாம். லைன் ஸ்பேஸிங், ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள ஸ்பேஸிங் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு லைனுக்குள்ள ஸ்பேஸிங் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போய்ட்டு என்னால் அதிகமாக கொடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பேஸிங் வந்து உங்களுக்கு நார்மலாக வேணும்னா ஒன்று கொடுத்தீங்கன்னா நார்மலாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அலைன்மெண்ட்டும் உங்களால் மாற்றிக்க முடியும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா மல்டி லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதுலேயே காலம். ஓகே, ஸோ காலம் பேஸ் ரெண்டு டபுள் காலமாக பிரித்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு கிடைச்சிடும். நான் என்னென்ன ஃபார்மேட்டில் நான் கொடுத்தோம் அது எல்லாமே கிடைக்கும். இது திரும்ப நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் டபுள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் வரும். ஓகே, டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்ப அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப உங்களால் அந்த எடிட்டிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா மல்டி லைன் டெக்ஸ்ட்டோட பர்பஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல டேரெக்டாக உங்களால் ஸ்க்ரீனில் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கேட்கும் டெக்ஸ்ட்டோட ஹைட், டேரெக்டாக உங்களால் ஹைட்டையும் உங்களால் கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு கொடுத்துட்டு அது என்ன ஆங்கிளில் வேணுன்றதையும் உங்களால் நோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு 45 ஆங்கிளில் வேணும் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 45 ஆங்கிள்லேயே அதோட கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் நார்மலாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்க முடியும்.
ஓகே ஸோ முடிச்சுட்டு ஜஸ்ட் வேறு எங்கேயும் வேணுமோ அங்கெல்லாம் என்னால் அடுத்தடுத்து டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். இதோட யூஸஸ் அதான் சரிங்களா. இது எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் என்னால் டைப் பண்ணிக்க முடியும். ஓகே இந்த மாதிரி டைப் பண்ணுறதா என்ன அப்படின்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்டோட யூஸஸ். ஓகே இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டில் ஒரு டைம் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா இது திரும்ப என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண என்னால் முடியாது. ஓகேங்களா ஸோ இது திரும்ப டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஹைட்டு ஆங்கிள் இது எதுவுமே மாற்ற முடியாது. ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ரொட்டேஷன் எடுத்து தான் மாற்றணும் சரிங்களா. இப்படி தான் மாற்ற முடியுமே தவிர மற்றபடி இந்த மாதிரி மல்டிலைன் டெக்ஸ்ட் மாதிரி எடிட் மோட் எதுவுமே உங்களுக்கு சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டில் வராது சரிங்களா. ஓகே அப்படி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா பொதுவாக நார்மலான டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே அதை பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை இணைஞ்சிருங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதான் மல்டிலைன் டெக்ஸ்ட்டுக்கும் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன். ஓகே இந்த டைமென்ஷனில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த ட்ராயிங்கோட டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நான் எப்படின்னா செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ நான் அந்த ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா. அதான் என்ன அப்படின்னா டைமென்ஷனோட யூசஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு